இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லும்பொழுது நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, ஃபிக்ஸ்டு டெபாசிட் அண்ட் மேபி பேங்க்ல நிறைய இருக்கு, போஸ்ட் ஆஃபீஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கான்செப்ட்டுக்குள்ள நம்ம நிறைய பண்ணுவோங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர். ஸோ அப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மல்டி மில்லியனர். ஸோ பெரிய லெவலில் இருக்கக்கூடிய க்ரோஸ் அண்ட் க்ரோஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களை பற்றி நான் பேசல. ஸோ அவங்க நிறையவே வந்து வைஸாக டிசிஷன் எடுத்து பண்ணுவாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ்க்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் நான் கொடுக்கலான்னு விரும்புகிறேங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச சின்ன நாலேஜ்ல இருந்து சின்ன ஹிண்ட் உங்களுக்கு வந்து கொடுக்கலான்றது தான் என்னுடைய ஐடியா. ஸோ திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். இன்னைக்கு ரியாலிட்டி டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு இன்வெஸ்ட் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அதுதான் பேச போகிறோம். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்க. ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நிறைய பேருடைய மைண்ட் செட்டு, திங்கிங் அண்ட் எல்லாருமே யோசிச்சு பண்ணுறது, நான் ஒரு வீடு வாங்கிட்டேன், இன்னும் ஒரு 4-5 வீடு வாங்கணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் யோசிப்பாங்க. அது கண்டினியூ அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கிட்டு போவாங்க. சிலர் வில்லாஸாக நிறைய வில்லாஸ் வாங்கிட்டு போவாங்க. இது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பார்வையில் அது அவ்வளோ சரியில்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கரெக்டாக அது இல்லைங்க. ஏன்னா வந்து நமக்கு எல்லாருக்கும் ஒரு வீடு கண்டிப்பாக அவசியம் வேணும். நம்ம அந்த வீட்டை வாங்கணுங்க. ஸோ அது ஒரு விஷயங்க. ஸோ நம்ம அந்த வீட்டை வாங்கிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் திருப்பி நான் கண்டினியூ வீடு தான் வாங்கணும், அதில் ரெண்டில் ஈல்டு வரும், அதனால அந்த வீட்டை வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஆனா அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ண முடியும் அப்படின்றது தான் நான் இங்க சொல்ல வர விஷயம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடு வாங்கிட்டேன், ஒரு வீடு வாங்கிட்ட பிற்பாடு நான் திருப்பி ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், இதுல எனக்கு நல்ல growth வேணும்னு நான் நினைக்கிறேன்னு சொன்னால், instead of buying a apartment, instead of buying a villa, so I can purchase a land, raw land. ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா raw landன்றது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது வந்துட்டு ஒரு 25 cents, 30 cents or 50 cents or acre, 1 acre. இந்த மாதிரி ரா லேண்ட் வந்து நீங்க வந்து பார்த்து தேடி வாங்கலாம். ஏன்னா மார்க்கெட்டிங் பண்ற கான்செப்டுக்குள்ள இருக்காது. அதாவது என்ன சொல்லுவேன், மேனுஃபேக்சர்டு ப்ராடக்டா இருக்காது. நான் சொன்னது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். மேனுஃபேக்சர்ன்றது வந்து பிளாட் போட்டு ஒரு சுற்றி காம்பவுண்ட் கட்டி ஒரு ஆர்ச்சை போட்டு ரோடு போட்டு உங்களுக்கு வந்து பிளாட்டாக பிரிச்சுட்டு அம்யூனிட்டிஸ் நான் இவ்வளோ கொடுக்குறேன், 20 கொடுக்குறேன், 50 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்யூனிட்டிஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டுலாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு சொன்னால் அது இந்த டெவலப்மெண்ட்லாம் பண்ண பிறகு 1000 ரூபாய்க்கு விற்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம வாங்கும் பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய சேவிங்கில் அவங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்குறோம், அவங்க பண்ண ஒர்க்குக்கும் எக்ஸ்பென்ஸும் சேர்த்து கொடுக்குறோம். ஸோ அப்போ அது தப்பு நான் சொல்லலை, அது நம்ம கொடுக்குறோம். ஆனால் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டராக நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ எங்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏற்கனவே நான் அப்படி தான் பண்ணியிருக்கேன். 25 சென்ட், 50 சென்ட், ஒரு 60 சென்ட் அப்படி தான் நான் வந்து லேண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் என்னென்னா சீப்பர் காஸ்ட்டாக கிடைக்குங்க. உங்களுக்கு வந்து பர் சென்ட் மேபி 5 லட்சம், ஈவன் 10 லட்சத்துக்கு நீங்கள் வாங்கினா கூட தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்து வாங்கணும். உங்களுக்கு அந்த மாதிரி வாங்கணும்னாலும் எங்களை கூப்பிடலாம். ஸோ இந்த வீடியோ நான் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் எங்களை கூப்பிடலாம். சார் இந்த மாதிரி ரா லேண்ட் வாங்குறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ரா லேண்ட் வாங்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த சென்னை சுற்றியே சென்னையில் ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ளவே கேட்போம், அங்கெல்லாம் கிடைக்காதுங்க. அப்படிங்கலாம் ரா லேண்ட் இருந்ததுன்னா டென்ட் அப்படி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 25 lakhs 30 lakh இருக்குங்க. ஸோ அதனால அது வந்து அட்வைஸ்ஃபுல் இல்லை. இப்போ ரா லேண்ட் எங்கே வாங்கணும், சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள, சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ள நீங்கள் வந்து ரா லேண்ட் வாங்கலாம். ரா லேண்ட்றது உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சர்ட் ஆகாத லேண்டு, அதாவது பிளாட் போடாத லேண்டு, ரா லேண்டு. அது வந்து ஒரு வெட்லேண்ட் லேண்ட் போகும்போது அது உங்களுக்கு இருக்கு, வெட்லேண்ட் இருக்கு, ட்ரை லேண்ட் இருக்கு. அது கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரை லேண்ட் பார்த்து வாங்க. ட்ரை லேண்டுன்னு ஒன்று இருக்கு, அது பார்த்து வாங்க. அது வந்து தமிழில் சொன்னால் புஞ்சைன்னு சொல்லுவாங்க. புஞ்சை லேண்டாக பார்த்து நீங்கள் வாங்கணும். அது என்ன ரேட்டாக வேணா இருக்கலாம். ஆனால் எந்த லேண்ட் நீங்கள் எங்கே வாங்கினாலும் ரோடு அப்ரோச்சோட வாங்குங்க. ரோடு அப்ரோச் இல்லாமல் வாங்காதீங்க. நம்ம காரில் போனால் நம்ம கார்லேருந்து நேராக போய் அந்த லேண்டில் இறங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி லேண்ட் வாங்க. ரோடு எவ்வளோ தூரம் வேணா இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். அப்படி நீங்கள் பார்த்து ரா லேண்ட் வாங்குறது வெரி அட்வைசபிள். அதே மாதிரி சரிங்க எனக்கு அதெல்லாம் வாங்க ஐடியா இல்லை சார், இந்த லீகல் இன்டெப்த்லாம் போய் பார்க்குறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை, என்னால் முடியாது, எனக்கு நேரம் கிடையாது, அதெல்லாம் என்னால் பண்ணவும் முடியாது, சிரமம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதை விட்டுருங்க. ரா லேண்ட் வாங்குறதை விட்டுருங்க. பட் பிளாட் வாங்கலாம். அப்போ இந்த பிளாட் வாங்கலான்னு சொல்லும் பொழுது நீங்கள் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மைண்ட் செட்டை, நம்மளுடைய இதுவரையிலும் நம்ம வந்து லேர்ன் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே என்னென்னா சிட்டி நியரரா, சிட்டி பக்கத்தில், சென்னை சிட்டினா டவுன்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர். அப்போ அந்த மாதிரி தான் நம்ம வந்து எல்லாமே வீடு தேடுறோம், இடங்கள் தேடுறோம். நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, வில்லா பிளாட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய சஜஷன், நீங்கள் வாங்குற லேண்டு குறைஞ்சபட்சம் 2500 ரூபா, மிஞ்சி போனால் 3000 ரூபாய்க்கு தாண்டக்கூட பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட். அதாவது இப்போ நீங்கள் போயிட்டு நான் வந்து ஒரு ப்ரைம் லொக்காலிட்டி ஓஎம்ஆரில் போயிட்டு நான் 5000 கொடுத்து வாங்குறேன், 6000 கொடுத்து வாங்குறேன் அப்படின்னு வாங்கினீங்கன்னா, இந்த லொக்கேஷனில் நான் இடம் வாங்கி வீடு கட்டி குடி போகிறேன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. அது நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்து வாங்க, தட் இஸ் அப் டு யுவர், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பொறுத்தது, உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது. ஏன்னா நீங்கள் அந்த ஏரியா விரும்புறீங்க, அந்த ஏரியாவில் வீடு கட்டி வாழணும் ஆசைப்படுறீங்க, அங்கே இடம் வாங்குறீங்க, அது பிரச்சனையே கிடையாது, நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் பேசுறது ஒன்லி ஃபார் த இன்வெஸ்டர். இன்வெஸ்டர்னா என்ன, நான் லேண்ட் இன்னைக்கு வாங்குவேன், ஒரு
பாயிண்ட் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் இல்லை 30 வருஷம் 40 வருஷம் எப்பயாவது ஒரு டைம் அதை வந்து வித்து என்கேஷ் தான் பண்ணுவேன். நான் என்ன பண்ண மாட்டேன், அங்கே போய் வீடு கட்ட மாட்டேன், நான் அங்கே போய் வந்து அந்த இடத்த நான் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். அப்படி நீங்கள் ஒரு நினைக்கூடிய இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு சரியான விஷயம் என்னென்னா, நீங்கள் போய் 5000மோ 10,000மோ ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து வாங்காதீங்க. இந்த ஹை ப்ரைஸில் விற்கக்கூடிய எந்த ப்ராடக்ட்டுமே நீங்கள் வாங்காதீங்க. எவ்வளோ ப்ரைஸில் வாங்கணும்னா லெஸ் தென் 3,000 எங்கெல்லாம் இருக்கோ, அது மேபி செங்கல்பட்டா கூட இருக்கலாம், சென்னையிலேருந்து 60 கிலோமீட்டர் தள்ளி கூட இருக்கலாம், கவலைப்படாமல் வாங்குங்க. ஆனால் பட் செங்கல்பட்டில் 3000 கிடையாது, கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் கவலைப்படாமல் அங்கே போய் வாங்க. ஒரு 1500 ரூபா 2000 ரூபா 2500 இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்பொழுது இதோட பியூட்டி என்ன தெரியுங்களா? இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி போகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சென்னையுடைய 360 ஸ்கொயர் கிலோமீட்டர் வரலையும் வந்து சென்னை வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் பெரிய லெவலுக்கு எக்ஸ்பென்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பண்ணிங்கன்னா அப் டு திண்டிவனம் வரலையுமே நீங்கள் யூ கேன் திங்க். ஈசிஆர் போனீங்கன்னா அப் டு கல்பாக்கம் வரலையுமே நீங்கள் திங்க் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பெங்களூர் போனீங்கன்னா அப் டு காஞ்சிபுரம் வரலையுமே நீங்கள் வந்து திங்க் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் போனீங்கன்னா மேபி நம்மளுடைய கும்மிடிப்பூண்டி வரலையும் நீங்கள் யோசிக்கலாம். இந்த பக்கம் 800 7000 கொடுத்தோ 6000 கொடுத்தோ 5000 கொடுத்தோ வாங்கக்கூடிய ப்ராஜெக்ட் சிட்டி நியரில் இன்னொரு 5 வருஷத்தில் டபுள் ஆகணும், சத்தியமாக டபுள் ஆகாது, நிச்சயமாக டபுள் ஆகாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்ரிஷியேட் ஆகும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே மேலே ப்ரைஸ் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் விற்கக்கூடிய ப்ரைஸ் இப்போ வித்துட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இங்கே நீங்கள் வாங்குறது வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு அட்வைசபிளாக இருக்காது. நம்ம இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு கம்மி ரேட்டில் வாங்கும்பொழுது ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்டால் எங்கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்குது, நீங்கள் கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப வைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நல்லாவே கெயின் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணி சூப்பராக கெயின் பண்ணுவீங்க. அதுக்கு இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு உதவும். இது மட்டும் இல்லை, நான் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், நிறைய விஷயம் பேச முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் நான் வந்து தியரிட்டிக்கலாக பேசிட்டு இருந்தேன்னு சொன்னால் போர் அடிக்கும், வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் நான் இதோட வீடியோ நிறுத்திக்கிறேன். ஸோ நீங்கள் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்டராக இருந்தீங்க, நான் வந்து கண்டிப்பாக ரியல் எஸ்டேட்டில் நல்லா சரியாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்க நம்பரை கால் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர், சைனிங் ஆஃப் ஃப்ரம் சென்னை ஹோம்ஸ்.